இந்நாளமும் சத்தம் போ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமே. நன்றி ஐயா, நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை நீங்க உயிர்ப்பிக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நாங்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுது உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தாகம் கொடுத்து எங்களை நீங்க எழுப்பி உயிர்ப்பிக்கிற அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் சேர்ந்து அன்போடு பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை இந்தியாவிலிருந்து வரவேற்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரேஸ்லா பாஸ்டர். காத்திருக்கிறோம் உங்களோட வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி பாஸ்டர். வாருங்க, வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சத்திலே ஆண்டவரே உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சகோதர சகோதரிகளை சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். அன்பின் மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, கர்த்தாவே இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் படைத்த நம்முடைய வசனங்கள் ஆண்டவரே, வானம் பூமி உருவாக்கி நம்முடைய வசனங்கள் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அனுப்பி தருவீராக. எங்கள் வாழ்க்கையை உருவாக்கும், எங்கள் ஊழியங்களை உருவாக்குவீராக ஆண்டவரே. எங்களுடைய கையின் பிரயாசங்கள் உருவாக்கப்படுவதாக, எங்களுடைய சரீர சுகங்கள் உருவாக்கப்படுவதாக. அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் அனுப்பி தருவீராக. உடைய கருத்தில் பிடிக்கணும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து பல சத்தியங்களை ஜெபத்தின் மூலமாய் ஜெபத்தை மையப்புள்ளியாக வைத்து நாம் பார்த்து கொண்டு வந்துள்ளோம். பாருங்க, ஜெபத்தை நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பல காரியங்களை நாம் பார்த்தோம். எப்படி ஒரு மாதிரி ஜெபங்களை வேதத்தில் எப்படி இருக்கிறது, எப்படி விசுவாசத்தினால் ஒரு பதிலை பெற்றுக்கொண்டார்கள், பதில் பெறுகிற ஜெபம் பெறப்பட்டதாக இருக்கிறது, எப்படி நாம் ஜெபத்திலே பதில் செய்ய பெற்றுக்கொள்ள வேண்டும், வீணாக நாம் ஜெபிக்காமல் பதில் பெறுகிறவர்களால் ஒரு காரிய ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்கணும். பாருங்க, இப்போ எப்படி பதில் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தின் அடிப்படையிலே வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரேயர்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறதா இருக்கிறது. இதுவும் நம்முடைய தேவையை அப்படி சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு 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 அது விண்ணப்பத்தின் ஜெபம் தான். ஒரு ஜெபம் தான் தேவைகளுக்காக. அது தவிர மற்ற நிறைய ஜெபங்கள் இருக்கிறது. பாருங்க, நாம் ஜெபத்தை மட்டும் பார்க்கல, ஜெபத்தை சுத்தி என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறது, என்னென்ன வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள், வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த ஜெபத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், அவை எல்லாவற்றையும் சத்தியங்களாக நம்ம பார்த்து கொண்டு வந்துருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்களில் பார்த்த ஒரு ஜெபத்தில் ஒரு விஷயத்தை பார்ப்போம். பாருங்க, 2 தெசலோனிக்கர்கள் இதில் பாருங்க, 3வது அதிகாரத்தில் 1-3 வசனங்களை வாசிக்கிறேன். பாருங்க, கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிழ்ப்படுவது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிழ்ப்படும்படிக்கும் துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்தும் இல்லையே, கர்த்தரே உண்மை உள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். இந்த வசனத்திலிருந்து எப்படி பொல்லாத மனிதத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்கிறார்னு பார்த்தோம். அது பொல்லாத இருதயத்துடைய பொல்லாங்கான சூழ்நிலிருந்து எப்படி நாம் காப்பாற்றப்படுகிறோம், அந்த இருதயத்துடைய பொல்லாங்கான காரியத்திலிருந்து அது என்னென்ன காரியங்களை செய்கிறது, அதற்கு எதிராக நாம் என்ன காரியங்களை செய்யும் பொழுது நாம் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமாக ஏற்பட்ட பல காரியங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்கணும்னா இந்த 2வது வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்க, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே அப்படின்றது சொல்றாரு. எங்களுக்காக தெசலோனிக்க சபையை சொல்றாரு, எங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள், மாம்சத்தின்படி நடக்கிற யூதர்கள் இருக்கிறார்கள், ரோமர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க. அது சபையை கெடுக்கிற சில ஆத்மாக்கள், சில ஆட்களும் இருக்கிறார்கள். சபைக்குள்ளே பொல்லாத உபதேசங்களை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றிலிருந்து சபையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களை பாதுகாத்து சபையை பாதுகாத்துக் கொள்ற மாதிரி அர்த்தம். அதனால எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜபிக்கும் போது சொல்றாரு, விசுவாசம் எல்லாரிடத்தும் இல்லை என்றார். இப்ப என்ன இடத்துல சொல்ல வருகிறாரு பார்த்தோம்னா, விசுவாசம் யாருக்குமே கிடையாது அவர் அப்படின்னு சொல்லல. இந்த இடத்துல ஒரு விசுவாச ஒரு அளவை அவர் ஒரு மனிதனுடைய விசுவாச அளவை அவர் காண்பிக்கிறார். அப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது எல்லாத்தையும் ஒரே வகையான விசுவாசம் கிடையாது. விசுவாசம் மாறுபடுகிறது. ஒரு சில பேருக்கு விசுவாசம் நிறைய இருக்கிறது, ஒரு இடத்துல கம்மியா இருக்குது. சில பேருக்கு விசுவாசமே இந்த இடத்துல இல்லை. விசுவாசமே இல்லை என்றால்
விசுவாசமே அவர்களுக்கு இல்லை, அவர்கள் வந்து ஒன்றும் விசுவாசம் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். விசுவாசத்தை பிரயோஜனப்படுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அதுதான் இன்றைக்கு இந்த வேதத்தை வந்து பார்க்க போறோம். விசுவாசத்துடைய அளவு என்ன? இல்லை, இதே பவுல் தான் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது எப்படியே சொல்கிறாருன்னு பார்த்துட்டீங்கன்னா, ரோமர் வந்து 12வது அதிகாரத்தில் வந்து இப்படியே சொல்கிறது. ரோமர் 12வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 12வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களை எவனாவரும் தன்னை குறித்து எந்த வேண்டியதுக்கு மிஞ்சி இருந்தாமல் அவனவனுக்கு தேவன் பகுத்தளித்த விசுவாசின் அளவின்படியே தெரிந்த எல்லாம் என்ன வேண்டும் என்றார். இந்த இடத்துல வந்து பசுத்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று போதித்து இருக்கும்போது சொல்கிறாரு. நம்ம வந்து எப்படி மருவமாய் ஜெபம் பண்ணணும், எப்படி பரிசுத்தமாய் நம்முடைய இருக்கணும், நம்முடைய ஆராதனை எப்பேற்பட்டதா இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது, நமக்கு வந்து தேவன் வந்து ஒரு கிருபையை கொடுத்துருக்கு. என்ன கிருபைனா விசுவாச அளவு. அவங்களுக்கு ஒரு விசுவாச அளவு வந்து தந்து கொடுத்துருக்காருன்றாரு. இப்போ விசுவாச அளவு வந்து இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு விசுவாசம் அளவு கொடுத்துருக்கிறாரு. பார்த்துக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கு மேலே கொடுத்துருக்கலாம், ஒரு ஆள் கீழே கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த விசுவாசம் வந்து எல்லாத்துக்கும் தேவன் கொடுத்துருக்கிறார். அதைத்தான் அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு விசுவாசமே இல்லை என்ற தெசலோனிக்கேயர் எழுதும் பொழுது, ரோமர் எழுதும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படி என்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் இந்த 2 வசனங்களும் ஒன்றுக்கொன்று கான்ட்ராஸ்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அங்க ஒண்ணு சொல்லிட்டு இங்க ஒண்ணு சொல்றல, 2யும் ஒரே மாதிரி தான் சொல்றாரு. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனில சேலரி போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு நிறைய சம்பளமா இருக்கும், ஒருத்தர் குறைந்த சம்பளமா இருக்கும். ஒரு சில பேர் நீங்க கம்பெனிலாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா சாதாரண வேலையில் இருப்பாங்க. அவங்க வெளியில பார்த்துட்டீங்கன்னா நல்ல பணம் உள்ளவர்களா இருப்பாங்க. பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா பணம் இல்லாதவர்களா இருப்பாங்க பாருங்க. வெளியில வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து அப்படி மாற்றி, ஒரு சில பேர் சேமிப்புல வந்து பணத்தை போடுவாங்க. ஒரு சில பேர் வெளியில அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில பிசினஸ் பண்ணுவாங்க. வெளியில வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பணம் வந்து பெருகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் பாருங்க. நிறைய பேரை பார்த்து ஒரு கம்பெனில வந்து டாப்ல இருக்கிறவர் கஷ்டப்படுறவர், ஆனா கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா செல்வ செழிப்பா இருப்பாரு. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர்கள் பணத்தை வந்து உபயோகப்படுத்துகிறார்கள். பணத்தை உபயோகப்படுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையில் வந்து பணத்தை வந்து பெறுகிறார்கள். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படி பார்த்தம்போது, அந்த விசுவாச அளவானது வந்து நாம் வந்து பெருக்கணும் பாருங்க. விசுவாச அளவு பெருக்கும் பொழுது அது வந்து நமக்கு வந்து பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா பாருங்க. விசுவாசம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய அளவில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்திலிருந்து விட்ரா பண்ணலாம் பார்க்கணும். நான் பல தடவை பேசியிருக்கேன் பாருங்க. சில பேர்லாம் பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு விசுவாச அளவுனா கர்த்தர் என்ன கொடுத்தாலும் அதுதான் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும், அது உங்களால் வந்து இன்க்ரீஸ்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் வந்து பல பேர் என்னிடமே தர்க்கம் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க. ஆனால் இன்றைக்கு வந்து கர்த்தர் பாருங்க, ஏற்கனவே நம்ம 2 விசுவாச அளவை பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சுரியன், ரோம செஞ்சுரியன் வந்து பார்த்தோம் பாருங்க. இயேசுகிட்ட வந்து அவருடைய இயேசுகிட்ட வந்து சொல்லுவார் பாருங்க, வந்து நீங்கள் வந்து என்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரனே கிடையாது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு வார்த்தையை சொன்னா போதும், அந்த வார்த்தையை வந்து எனக்கு வேலை செய்யும் விசுவாசிக்கிறேன் போது அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவே வந்து இஸ்ரவேலர் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் பார்த்ததில்லை என்றார். அவரோட ஃபெய்த்தை வந்து பெரிய விசுவாசம் என்று பார்க்கிறார் பாருங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது, அது தண்ணீர் மேல் நடக்கும் பொழுது அவன் தண்ணீர் சூழ்நிலையை பார்த்து இயேசுவை பார்க்கிறதை விட்டு சூழ்நிலை பார்த்து அலைகளை பார்த்து முங்கும் பொழுது சொல்றாரு, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய விசுவாசம் இருக்கிறது, சாதாரண விசுவாசம் இருக்குது. அப்ப அதே அற்ப விசுவாசம் உள்ள பேதுரு தான் பின்னாட்டில் வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் சபையில பொருந்தப்பட்ட போது அவர் விசுவாச வீரனா எழுந்து பிரசங்கம் பண்றாரு பாருங்க. எந்த யூதரை குறித்து, எந்த ரோமரை குறித்து, எந்த மார்க்க சதுசேயர்களை குறித்து பயந்து இருந்தாரோ, எந்த வந்து அந்த வேத போதரெல்லாம் குறித்து பயந்து இருந்தாரோ அதை குறித்து எந்த பயமே இல்லாம தைரியமா விசுவாசம் அளவானது அவருக்குள்ள பெருகிறதா இருக்கிறது பாருங்க. அது மட்டும் கிடையாது, முடவனை எழுப்புறாரு. அந்த ஆலயத்துக்கு முன்னாடி போகும்போது வெள்ளியும் பொருளும் என்னிடத்துல இல்லை, நான் விசுவாசிக்கிற இயேசு நாமத்தில் எழுந்து நடன்ற பொழுது எழுந்துச்சு நடக்கிறாரு பாருங்க. அப்போ ஒரு முடவனை நடக்கக்கூடிய விசுவாசம் பாருங்க. அற்ப விசுவாசமா இருந்த ஒரு பேதுருடைய வாழ்க்கையில முடவனை எழுந்து ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு பேதுருவா வந்து மாறினார். ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க, இன்னொரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. இதெல்லாம் எடுக்கும் பொழுது அவருடைய விசுவாசமானது உயர்ந்த நிலைக்கு மேல வருது. அப்ப விசுவாசம் வந்து பெருகிறதா இருக்கு. நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில வந்து பெருகும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வந்து வேற மற்ற விசுவாசங்களை வந்து பார்ப்போம். மற்ற விசுவாசம் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீக் அண்ட் ஸ்ட்ராங் ஃபேத் பார்ப்போம். பலவீனமான விசுவாசம் என்ன, ஸ்ட்ராங் ஆன விசுவாசம் என்ன அப்படின்னும் போது, ரோமர்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா ரோமர் 4வது அதிகாரத்துல வந்து இந்த 2 விசுவாசத்தை குறித்து வந்து இந்த இடத்துல வந்து பவுல் வந்து சொல்றாங்க. ரோமர் 4வது அதிகாரம் 19-20 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 18ல இருந்தே வாசிக்கிறேன்.
உன் சந்ததி உளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்குள்ளே தகப்பனா இருப்பதற்கு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு எதுவாகும் அது நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை வந்து பேசுறாரு அந்த பவுல் வந்து சொல்லும்போது விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லைன்னா ஒரு வீக் ஃபெய்த் கிடையாது அப்படின்றார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த். அப்போ வீக் ஃபெய்த் வந்து இருக்கிறது. சொல்றது அவர் வந்து வீக் ஃபெய்த் கிடையாது அப்படின்றார். இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்துருக்கோம். அவன் ஏறக்குறைய 100 வயதுலனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். ஏன்னா வீக் ஃபெய்த் ஸ்ட்ராங் ஃபெய்த். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணது நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் குறித்து பேசும் பொழுது முதலாவது என்ன சொல்றாரு? விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறார். ஒரு வீக் ஃபெய்த் கிடையாது. இன்னொருத்தர் சொல்றது விசுவாசத்தில் வல்லவனான ஸ்ட்ராங் ஃபெய்த் அப்படின்றார். ஸோ அந்த இடத்துல ஒரு கம்பாரிசன் வந்து பவுல் வந்து எடுத்தாரு பாருங்க. அந்த இடத்துல எடுத்துக்காட்டா வந்து பாருங்க ஆபிரகாம் எடுக்கிறார். ஆபிரகாம் வந்து பாருங்க கர்த்தர் வந்து அழைக்கிறாரு. யாருமே தெரியாது, ஒரு வாய்ஸை மட்டுமே நம்பி கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி நம்பி வந்து போறாரு பாருங்க. அவன் கர்த்தரை நம்பி வந்ததுனால அவர் கொடுத்த வாக்கு தத்துவப்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அது மட்டும் கூட பிள்ளை இல்லாம இருந்தது பாருங்க. பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வாக்கு தத்துவம் 75 வயதுல வருது பாருங்க. உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்ற பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அவனுக்கு கூட விசுவாசம் இருந்து இதுவரைக்கும் நம்ம நடத்தி வந்த தேவன், இதுவரைக்கும் தேவன் வார்த்தையை சொல்லி வந்த தேவன், இதுவரைக்கும் வாக்கு தத்துவத்துக்கு உண்மை உள்ள தேவன் எனக்கு எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி நிச்சயமா வந்து பண்ண வந்தாரு. ஆனா வயது நீங்க பாத்துட்டீங்கன்னா 20 வயசு 25 வயசு 30 40 வயசுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். 75 வயது மேல ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 100 வயது 25 வருடங்கள் போய் கொண்டிருக்க வாக்கு தத்துவம் வந்து பாருங்க. அப்பேற்பட்ட வயது தன் சரீரம் செத்து போயிடுது, வயதாகி விட்டது, இனிமேலும் வந்து பிள்ளை பிறக்க மாட்டோம், மரணத்தையே நோக்கி உள்ள ஒரு வயது பாருங்க. அந்த மாதிரி ஒரு பலவீன வயது, தன் சரீரம் செத்து போனதை குறித்து கூட திங்க் பண்ணல. அவனுடைய பார்வை எதில் இருக்குன்னா தேவன் மேலேயும் தேவனுடைய வாக்கு தத்துவம் மேலேயும் இருக்கு. அதான் சொல்றாரு, அவனோட விசுவாசம் வந்து அவனோட வயது குறைவாயிடுச்சு, அவனோட வெளி சரீரமானது ஒரு குறைவாயிடுச்சு பாருங்க, பலவீனமாயிடுச்சு. ஆனா அதெல்லாம் திங்க் பண்ணல. அவர் எதை திங்க் பண்ண? பலமான தேவனுடைய வசனம், வாக்கு தத்துவத்தை விசுவாசித்தார். அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமா எனக்குள்ள நிறைவேறும் அப்படின்னு சொல்ல. அது மட்டும் கிடையாது, தன்னை சூழ்நிலையும் பார்க்கலாம் பாருங்க. பக்கத்துல யார் இருக்கா? சாராள் இருக்கா. சாராள் பார்க்கும்போது சொல்றது அவங்களும் வந்து வயதானவங்க இருக்கிறார்கள். அவர் கர்ப்பமும் செத்து போயிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கர்ப்பம் வந்துருமா ஒருமா அதெல்லாம் திங்க் பண்ணவே இல்லை. அவர் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பார்த்தா பாருங்க. அவன் வந்து சொல்ற அந்த இடத்துல இட்ஸ் நாட் அ வீக் ஃபெய்த். அவர் வீக் ஃபெய்த் கிடையாது, பட் ஸ்ட்ராங் ஃபெய்த். ஒரு சாட்சியை கொடுக்குறாரு பாருங்க அந்த இடத்துல. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நாம் வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்க இருக்க வேண்டும், வாக்கு தத்துவத்தை பார்க்க இருக்கணும், தேவனை பார்க்கலாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன இப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் உண்டாகும் பாருங்க. எப்படி வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வந்து ஈசாக்குனா மகிழ்ச்சி நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான காரியங்கள் நடக்கும். அப்படின்னா நாம் விசுவாசத்துல வந்து பலமுள்ள விசுவாசம் இருக்கும். ஆபிரகாம் போல இருக்கும். பலவீனமான ஆட்களை போல் இருக்கக்கூடாது பாருங்க. இந்த சொல்றது அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. எவ்வளவு ஒரு சாட்சி பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்க. ஸ்ட்ராங் ஃபைத்தா இருந்தாரு. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அது ஆசீர்வாதத்தையோ ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையோ அவருடைய வாழ்க்கையில செய்யறது வந்து ஈஸியாக இருக்கிறது, எளிமையாக பெற்றுக்கொண்டான். அந்த ஜபத்துக்கு ஈஸியா பதில் வருது. ஏன்னா அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது பதிலை வந்து ஈஸியாக அவர் பெற்றுக்கொள்ள வகை செய்கிறது பாருங்க. அதனாலதான் சொல்றோம் நம்ம. அப்ப நம்முடைய விசுவாசத்தை வந்து நாம் எந்த அளவுக்கு பெறுகிறோமோ, வீக் ஃபெய்த் இருக்கணும். ஒருவேளை வீக் ஃபெய்த்தா இருக்கலாம், சிறிய அளவு விசுவாசமா இருக்கலாம், ஒரு அற்ப விசுவாசமான வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் அதை நம்ம வந்து பெருக செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெருக செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன மிகப்பெரிய அற்புதம் உண்டா. இது வந்து தானா நடக்கிற காரியம் கிடையாது. அன்னைக்கு வந்து ஏதோ பேதுரு வந்து அற்ப விசுவாசம் வந்தார், கர்த்தரா பார்த்து ஒரு மேஜிக்கலா அவர் சூழ்நிலையை மாத்திட்டாரு அப்படின்றதான் கிடையாது. கர்த்தர் வந்து பாருங்கன்னா அவர் அதுக்கு தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் வந்து உயிர் தருவேன்னு சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில உயிர் தந்து காமிச்சார். சொன்ன மாதிரி பசுத்தாவி புலர்பட்டது. அவனுக்குள்ள விசுவாசம் வந்து இந்த காரியங்கள்லாம் வளர ஆரம்பிச்சது. தன் தவறுக்கு கர்த்தருக்காக மறுத்த காரியத்தை மனம் கசந்து அழுதான், தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். தேவன் வந்து கர்த்தர் சொன்ன மாதிரி பேதுரு வாழ்க்கை சொன்னார் பார்த்தீங்களா, நாடு குட்டிகளை மேய்ப்பாய், ஆடுகளை மேய்ப்பாய். இந்த வார்த்தைகள்லாம் அவனுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அதுதான் அவனோட வாழ்க்கையில வந்து அவனோட விசுவாசத்தை தூண்டி விடுவதா இருக்கிறது. இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவரை கூட இருந்தாலும், இயேசு கிறிஸ்து வழி நடத்தின அந்த ஆளு
தன்னுடைய மாமியாருக்கு அது எப்படி கர்த்தர் விடுதலையை கொடுத்தார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் கண்ணு முன்னாடி பல அற்புதங்களை பார்த்தாரு. வானத்தில் மன்னாவனால வந்து கர்த்தர் வந்து போஷித்தார் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேர் போஷித்ததை அவர் வந்து கண்ணால பார்த்திருக்கார். இப்பேற்பட்ட அற்புதங்கள் செய்த தேவனை கூட இருந்து பார்த்தவன் ஒரு கட்டத்துல மறுதளிக்கும் பொழுது, ஒரு விசுவாசம் குறையும் பொழுது, அற்ப விசுவாசமா இருக்கும் பொழுது அவன் தன்னைத்தானே மாற்றிக் கொள்வதாக இருக்கிறான் பாருங்க. அதான் பேதுரு வாழ்க்கையில் நடந்தது. அவர் பாருங்க, இந்த ஆபிரகாம் இது பாருங்க, நீங்க பழைய பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்களை கோட் பண்ணி வந்து பிரசங்கம் பண்ணுவார். அப்போ வேதவசனத்தை தியானிக்கும் பொழுது, வேதவசனத்தை குறித்து பேசும் பொழுது, வாட் வி திங்க் இஸ் வாட் வி கெட். நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதைத்தான் வாழ்க்கையில பேசுகிறோம், என்ன பேசுகிறோமோ அதைத்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கிறதா இருக்குது பாருங்க. இப்படிதான் பேதுரு வந்து விசுவாசத்தை தன்னை பலப்படுத்துறாங்க. அற்பமா இருக்கிற விசுவாசத்தை வந்து அவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ராங் ஃபெய்த் ஆக்குறாரு. அந்த நேரத்தில் பாருங்க, ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாரு 2 வார்த்தை அருமையா சொல்றாரு பாருங்க. விசுவாசம் பலவீனமா இருக்கிற அவன் விசுவாசத்துல என்ன பண்ணாரு, தேவனை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி பாருங்க. தேவன் 30வது வசனம் பாருங்க, 21வது வசனத்துல வந்து பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. காட் இஸ் ஏபிள் அப்படின்னு விசுவாசம் பாருங்க. அவர் ப்ராமிஸ் பண்றது வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வந்து இஸ் ஏபிள். அது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து கம் டு பாஸ், நம்முடைய வாழ்க்கையில வந்து உங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை காட்டிலும் தேவன் பெரியவர் அப்படின்றது வந்து அவர் வந்து பார்க்குறான் பாருங்க. பார்க்க வரணும்னா அதுக்குள்ள விசுவாசம் அதிகமாக இருக்கும்போது விசுவாசமானது அவரோட வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபைத்தா இருக்குது பாருங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு மகிழ்ச்சியையோ அவரோட வாழ்க்கையில வந்து பெற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கணும். அதுதான் கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறார் மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த விசுவாசம் வாழ்க்கையில எப்படி பூர்ணப்பட்டது. விசுவாசம் வந்து வீக் ஃபெய்த்லேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அற்ப விசுவாசம், அப்படியே வீக் ஃபெய்த்லேருந்து ஆரம்பிச்சு சிறிய விசுவாசத்துலேருந்து ஆரம்பிச்சு வீக் ஃபெய்த்லேருந்து அப்படியே ஒரு ஒரு இதாகி ஸ்ட்ராங் ஃபெய்த் ஆகி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபெய்த் ஆகுது. எப்படி பர்ஃபெக்ட் ஃபெய்த் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது வந்து வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோபுல வந்து இதே ஆபிரகாமை குறித்து வந்து அவனோட விசுவாசம் எப்படி வந்து பர்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் பாருங்க. வாசிக்கிறேன். யாக்கோபு 2வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரத்துல இப்படியா இருக்குது. 2வது அதிகாரத்தில் 20 24 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 21 வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவருடைய கிரியினாலே முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே அப்படின்றார். பார்த்தீங்களா? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அவன் விசுவாசத்தை மாத்திரமல்ல கிரியினால் நீதிமானாக்கிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். இந்த சொல்றாரு 22வது வசனத்துல, விசுவாசம் அவனுடைய கிரியினாலே முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன, ஒரு விசுவாசம் ஃபுல்ஃபில் ஆகுது, ஒரு பர்ஃபெக்ட் விசுவாசம் ஆகிறது. எப்படி பர்ஃபெக்ட் விசுவாசம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரே பேரான குமாரனை வந்து அந்த பலியிடப்பட சொல்றாரு. ஒரே ஒரு குமாரன் கொடுக்குறாரு. 2 குமாரன்ல சாராளுக்கு பிறந்த குமாரன் வந்து பலியிட கொடுக்கும் பொழுது அவர் ஒரு ஆக்ஷன்ல வந்து இறங்குறாரு. வீட்டுல இருந்து போறாரு, வேலைக்காரில கூட்டி போறாரு, அந்த மோரியா மலை காண்பிக்கிற இடத்துக்கு போறாரு. அது மட்டும் அது கீழே வேலைக்காரன் சொல்றாரு, நாங்க திரும்பி வருவோன்றாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். அந்த இடத்துல கட்டாரு, முரண்டு பிடிக்காம தன் வாளை ஓங்கும் பொழுது ஒரு நாள் கத்தரால் வந்து தடுக்கப்படுகிறார் பாருங்க. தடுக்கப்படுறது மாத்திரம் கிடையாது, அவரோட வாழ்க்கையில வந்து அந்த விசுவாசமானது அந்த இடத்துல பூரணப்பட்டதை வந்து பார்க்கணும். அதான் சொல்றாரு, அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபெய்த்தாக மாறுகிறது. கிரியினாலே நம்ம ஃபெய்த் இன் ஆக்ஷன் நடக்கும் பொழுது அந்த ஃபெய்த் ஆக்ஷன் வந்து அது என்ன செய்யுதுன்னா அது பூர்ணப்படுத்துகிறது, இந்த விசுவாசத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறது. அப்ப ஃபெய்த் வந்து தன்னில் தானே இருக்கக்கூடாது பாருங்க. விசுவாசம் கிரியினால் நடக்கும் பொழுது அந்த கிரியை வந்து அது விசுவாசத்தை பர்ஃபெக்ட் ஃபெய்த் ஆக மாட்டேங்குது. அந்த பர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்து கர்த்தர் வந்து எதிர்பார்க்கும்போது இதைத்தான் எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர் வந்து. நம்ம விசுவாசம் வந்து படிப்படியாக வளர வேண்டும். படிப்படியாக வளர்ந்து 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 அந்த பர்ஃபெக்ட் ஃபெய்த் என்ற சூழ்நிலைக்கு மாறும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உண்டாகிறது. இதனாலதான் வந்து ஒரு சோதனைங்கிறது வந்து ஏதோ வந்து கர்த்தர் வந்து நம்மளோட பிரச்சனைக்குள்ள தள்ளி விடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. சோதனை அப்படிங்கிறது வந்து நம்ம விசுவாசத்தை பூர்ணப்படுத்துறதா இருக்கு. நம்ம விசுவாசத்துடைய அளவை வந்து நமக்கு காண்பிக்கிறது. இன்னும் விசுவாசத்தை எவ்வளவு கூட்ட வேண்டும், இன்னும் விசுவாசத்தை எப்படி ஸ்ட்ராங் ஃபெய்த் ஆகணும் என்பதை காட்டுகிறதா வந்து சோதனையா இருக்கிறது பாருங்க. அந்த சோதனையில தான் நாம் வந்து ஜெயித்துக்கும் பொழுது நம்மளை நாமே நம்ம வந்து
ஒரு வந்து உயிர்த்து ஆராய்க்கிறோம் பாருங்க. நம்ம எல்லாமே நியாயம் தெரியும், நம்ம எல்லாமே சரி செய்து முடியும். அதற்காக தான் சோதனை வந்து வருகிறது பாருங்க. அந்த இடத்துல வந்து ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருகிறது, தன்னோட மகனை பலிபீட ஒப்பு கொடுக்கணும் பாருங்க. அந்த சமயத்துல பாருங்க, விசுவாசம் தான் அவனுக்கு வந்து உதவி செய்கிறது பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் போறான், விசுவாசத்தினாலே வந்து பாருங்க வந்து பலியிட ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. விசுவாசனாலே காக்கப்படுகிறான். அந்த விசுவாசம் வந்து ஒரு ஆக்ஷன்ல இறங்கும் பொழுது அந்த ஆக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூரணத்தை வந்து அவனோட வாழ்க்கையில உண்டாக்குறது. அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து தேவனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அதைத்தான் வந்து கர்த்தர் சொல்றாரு, நம்ம வந்து விசுவாசம் வந்து பூரணப்படுகிறது வேண்டும். அப்போ ஒரு வீக் ஃபெய்த் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்தா இருக்காரு. அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த் ஒரு இடத்துல வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து அப்படிதான் இருக்கணும். ஒரு வீக் ஃபெய்த்தா இருக்கலாம், நம்ம ஒரு பலவீனமான ஒரு இருக்கலாம், விசுவாசிக்க தெரியாத அளவுக்கு இருக்கலாம். சின்ன சின்ன காரியங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசத்தில் நடக்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம் வந்து வேத வசனத்தோடு சேர்ந்து கலந்து வாக்கு தத்துவத்தை பார்த்து, வாக்கு தத்துவத்தை கொடுத்த தேவனை பார்த்து, நாம் தேவனை மட்டுமே பார்க்கிறவா இருந்தால் நம்முடைய விசுவாசமானது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஃபெய்த்தா மாறும். ஸ்ட்ராங் ஃபெய்த்தா மாறி கடைசியில் நாங்கள் நம்ம விசுவாசம் வந்து நம்ம வந்து ஆக்ஷன்ல இறங்கும் பொழுது அது வந்து பூர்ணப்படுகிறது. அதனால விசுவாசம் பலவீனமா இருந்தா ஒரு வேலை நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசக்கூடியல இருந்தால் கொஞ்சமாவது நம்ம வேதத்தை வாசிக்கணும் பாருங்க. வேதத்தை ஓபன் பண்ணி வாசிக்கும் பொழுது, வேதத்தை தியானம் பண்ணும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் கடுகு வித மாதிரி அந்த விசுவாசம் நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்டு அது வந்து பாருங்க வளர ஆரம்பிக்கும் பாருங்க. வளர 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 பாருங்க சொல்றது, அநேகருக்கு ஆகாயத்து பறவையெல்லாம் வந்து அடையத்தக்கதா இந்த மரம் பெரிதான்ற மாதிரி அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த விசுவாசம் வளரும் பொழுது அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு பிரயோஜனமா இருக்கிற மாத்திரம் கிடையாது, நம்ம மூலியமா அநேகருக்கு வந்து விசுவாசம் பிரயோஜனமா இருக்கும் பாருங்க. அப்ப சொல்றாரு, அந்த காட்டத்தை மரத்தை பார்த்து பேசினா நடக்கும், மலையை போன்ற பிரச்சனையை பார்த்து பேசும்போது அந்த மகளை போன்ற பிரச்சனைகள் வந்து ஆகும். அப்ப எடுத்த உடனே நம்ம மலை ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு போயிடலாட்டியும் நம்ம விசுவாசத்தை சிறிது சிறிதாக நாம் வந்து பயிற்சி செய்யணும் பாருங்க. அது எப்படி பயிற்சி செய்யணும்? விசுவாசம் பயிற்சி செய்யும் பொழுது அந்த பயிற்சியானது என்ன பண்ணுது, பூர்ணப்படுகிறதா இருக்கிறது. எப்படி பயிற்சி செய்யறது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 2 கொரிந்தியர்ல வந்து இப்பயே சொல்லிருப்பாங்க. 2 கொரிந்தியர்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4வது வசனம், 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வந்து வாசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடினால பேசுகிறோம். சொல்ற பார்த்தீங்கன்னா, இது வந்து சங்கீதத்தில் வருகிறது, விசுவாசத்தை ஐயா பேசுகிற வார்த்தை. அது சொல்ற அந்த இடத்துல கோட் பண்றது, விசுவாசித்தோம், என்ன விசுவாசிக்கிறோமோ அதை நான் பேசுகிறேன், எதை பேசுகிறோமோ அதை நாங்கள் வாழ்க்கையில் வந்து பெற்றுக்கொள்கிறோம். அந்த விசுவாச ஆவி வந்து எங்களை வந்து என்ன பண்ணுகிறது, பேச வைக்கிறது. அப்ப நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம பேசுகிறோமோ, எந்த காரியத்தை குறித்து வந்து நம்ம தியானம் பண்ணிக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்து பேசுவோம். எந்த காரியத்தை குறித்து பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில வந்து நடைமுறைகளை உண்டாகிடும். ஃபெய்த் இன் ஆக்ஷன்ல வந்து நடக்கிறது பாருங்க. அப்ப விசுவாசம் எப்படி வந்து பெறுகிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம எதை பேசுகிறோம் அதுதான் உங்களுடைய விசுவாசம். நீங்க பயத்தை பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பயம் உண்டாகும். வியாதியை குறித்து பெருசா பேசிட்டு இருந்தா வியாதி மட்டும் போகாது. தரித்திரத்தை குறித்து பேசா பேசிக் கொண்டிருக்கிறோம், பெருமை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக தரித்திரம் வாழ்க்கையை விட்டாகிறாது. அப்போ தேவனுடைய வசனத்தை பேச வேண்டும், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பேச வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படியா இருக்கிறார் அப்படின்ற காரியங்களை வந்து பேச வேண்டும் பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் செய்ய விரும்புகிறார் பேசணும். தேவ சித்தம் என்ன, தேவ சித்தத்தை ஏற்றது படுத்து தேவ சித்தத்தை பேச வேண்டும், தேவ சித்தத்தை அறிக்கை பண்ண வேண்டும். தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில உண்டாகும் பாருங்க. அதான் சொல்றாரு, நான் விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன், விசுவாசித்தேன் ஆகியால் பேசுன்னு எழுதுக்கப்படி வசனம் அப்படி எழுதி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. விசுவாசித்தேன் ஆகியால் பேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியோட வந்து பேசுகிறோம். அப்ப நற்காரியங்களை பேச வேண்டும் பாருங்க, ஆவியின் கனிகளை குறித்து பேச வேண்டும். வாழ்க்கையில வந்து நாம் எதை அறிக்கை செய்கிறோமோ, எதை வந்து பேசுகிறோமோ, இது வந்து பாவ அறிக்கை கிடையாது பாருங்க, இது வந்து விசுவாச அறிக்கை. இது வந்து என்டையர் டிஃபரெண்ட். பாவ அறிக்கை என்று நம்ம ஏற்கனவே செய்த தப்புகளுக்கு வந்து நம்ம வந்து காண்டோட்டு வந்து மன்னிப்பு கேட்கறது பாவ அறிக்கை. தேவ சமூகத்தில் வரும்பொழுது, அறிக்கை பணிகளாக வரும்பொழுது, இன்னும் தேவ சமூகத்தில் ஜெபத்தை பெற்று பதில் பெறுகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆனா இது விசுவாச அறிக்கை. நாம் என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம், விசுவாச பாவ அறிக்கை பாஸ்ட் டென்ஸ்ல என்ன பண்ணுமோ அதை வந்து மன்னிப்பு கேட்கும். விசுவாச அறிக்கைங்கிறது நம்ம எதிர்காலத்துல என்ன பெற்றுக்கொள்ள போறோமோ அது இந்த காலத்துல இப்பயே அறிக்கை செய்யுது, பிரசன்ட்ல வந்து அறிக்கை பண்ணிக்கிறது தான் வந்து விசுவாசம். அதான் சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில விடுதலை வேணுமா, பணம் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுமா, தரித்திரத்திலிருந்து விடுதலை வேணுமா, ஒரு வாழ்க்கையில வந்து ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு பெருக்கம் உண்டாகணுமா,
ஒரு சுவிசேஷத்துல ஒரு சபை வந்து இன்னும் அதிகமாக சபை பெருக வேண்டுமா, சுவிசேஷம் இன்னும் அதிகம் பெருக வேண்டுமா? அப்போ ஜனங்கள்ட்ட வந்து விசுவாசத்துல வந்து நம்ம பேசும் பொழுது, சபை மக்கள் நம்ம ஒரு போதகர் பேசும்பொழுது சபை மக்களும் அவரோடு சேர்ந்து விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியங்கள் உண்டாகும். அப்போ சபையில எழுப்பி நாம் பேசும் பொழுது நல்ல காரியங்களை வந்து பேசும்பொழுது அவர்களும் சேர்ந்து விசுவாசிப்பார்கள். நான் வந்து பயத்தை பேசும் பொழுது பயத்தை விசுவாசிப்பார்கள். அப்ப நம்ம சுற்றியுள்ளவர்களா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி தான், நாம் என்ன பேசுகிறோமோ அதுதான் சுற்றியுள்ள காதுகள் கவனிக்கும். சுற்றிகள் காதுகள் கவனிக்க கவனிக்க வந்து அது வந்து பாருங்க அவர்கள் வந்து பெருசா பேசிப்பாங்க. நான் ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். இந்த பிசினஸ் பண்ணும்பொழுது என்கிட்ட ஆரம்பத்துல ஒரு சின்ன ஒரு நிறுவனமா வந்து நான் ஆரம்பிச்சேன் பாருங்க. அப்ப என்கிட்ட வந்து சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து நான் விசுவாசம் தான் அவங்களோட பேசுவேன். நான் வந்து இந்த மாதிரி மிஷினரி பண்ண போறோம், இந்த மாதிரி பெரிய கம்பெனி வைக்க போறோம், பல ரூம்கள் இருக்கிறது, பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேசுவேன் பாருங்க. அப்ப எங்கேயாவது பணமே இருக்காது. பேசுகிற ஆட்கள் சில பேர் நம்மகிட்ட ஒர்க் பண்றவங்களே சில பேர் சிரிப்பாங்க. என்ன சார் உங்களால ஒரு ஃபேன் வாங்குறது கூட காசுல நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னுவாங்க. ஆனா அவங்க பேசுறத பேசட்டும், சிரிக்கிறத சிரிக்கட்டும். ஆனா நாள் ஆக ஆக நான் என்ன பேசுறேனோ அதைத்தான் நான் பெற்றுக்கொண்டேன். என்னோட கம்பெனி வளர்ந்து பெரிய ஒரு பிசினஸ் பண்ண பார்த்துக்கோங்க. சின்ன லெவல்ல ஆரம்பிச்சது. ஒரு 4, 5 வருடத்துக்குள்ளே வந்து நான் எதெல்லாம் பேசுகிறேனோ அதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். அஹ் எதெல்லாம் மிஷினரி வாங்கணும்னு நினைச்சனோ இதெல்லாம் மிஷினரி வாங்கணும் பாருங்க. எதெல்லாம் வந்து செய்யணும்னு நினைச்சனோ அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் பாருங்க. அவர்கள் தான் என் கூட இருந்து என்னை கேலி பண்ணவர்கள். என் கூட இருந்த ஆட்கள் நாளைக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட வாழ்க்கையில அப்படிதான் மாறிடுச்சு பாருங்க. அது மாதிரி நான் வந்து விசுவாசத்துல பேச பேச நம்முடைய வாழ்க்கையில வந்து அது உண்டாகும். அதே மாதிரி தேவனுடைய வாக்கு தத்தத்தை முதலாக விசுவாசம் பேசணும். நம்ம வந்து சிறிய விசுவாசம் வந்து பெரிய காரியங்களை வந்து பேசுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியா நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு விசுவாசத்துல பேச பேச அது உண்டாகும் பொழுது நமக்குள்ளே வந்து உண்டாகும். அப்ப விசுவாசத்தை எப்படி பேசணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு பாருங்க. எப்படி எப்படி வாக்கு தத்தத்தை அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 13 5ல இருந்து 8ஆம் வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 5ல இருந்து பிற்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஸோ வேதத்துல வந்து நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் யாருக்கு சொன்னார்னா முதல்ல மோசேக்கு சொன்னாரு. அப்புறம் வந்து யோசுவாக்கு சொன்னாரு. அது வந்து இன்னைக்கு நமக்கு நடத்தலாம். இது வந்து ஒரு கோல்டனான ஒரு ஒரு வாக்கு தத்துவம் பாருங்க. வேதத்துல இருக்கிறதுலே வந்து எனக்கு ஒரு மகுடமான வாக்கு தத்துவம்னா நான் எது எதிர்பார்க்கறேன்னா இதை தான் சொல்றேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கடவுள். அந்த வசனம் பாருங்க எப்பவுமே நம்மளோட பேசும். எப்பவுமே நம்மளை வந்து நம்ம ஒவ்வொரு சோர்ந்து போனாலும் சரி, அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது விசுவாசம் தானா உயரும் பாருங்க. நீங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வசனத்தை வீட்டுல எழுதி போட்டு வச்சுட்டு ரொம்ப சோர்வான நேரத்துல வசனத்தை பாருங்க. வசனம் உங்களை எப்படி தூக்கி விடுது மட்டும் பாருங்க. அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கு தத்துவம் தேவன் கொடுத்ததுலேயே வந்து மிக ஒரு அருமையான வாக்கு தத்துவம்னா இதுதான். நான் உங்கள்கிட்ட அதனாலதான் வந்து எபிரேயர் ஆசிரியர் அவர் பவுல் எழுதிக்கலான்றாங்க, அது யாரும் எழுதிட்டு போட்டோம். அவர் சொல்றாரு இந்த இடத்துல வந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. யாரு? பிதாவைய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்லியிருக்காரு நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம் தீரம் என்ன பண்றாரு? திடன் கொண்டு நம்ம என்ன சொல்றாரு? அதனாலே நான் தைரியம் கொண்டு, நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்று சொல்லலாம் என்று சொல்லலாமே. ஒரு விசுவாச அறிக்கையை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல வந்து அருமையாக வந்து அந்த ஆசிரியர் எழுதுகிறார் பாருங்க. வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை நீங்க புதிய வருஷத்துல போய் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கலாம். நீ வேதத்தை தியானம் பண்ணும் பொழுது வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கலாம். அல்லது மாச பிறப்பு நீங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு நீங்க பாருங்க. அவர் யாதோ ஒரு போதகருக்கு வந்து மனதிலே பட்டு உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்கு தத்தம் வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. வேத வசனத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாக்கு தத்தத்துக்கு உயிர் உண்டாயிருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை நீங்க தியானம் பண்ண உங்களோட வாழ்க்கையில உண்டாக நீங்க எதை பேசுகிறோ அது வாக்கு தத்தம் பேசும்பொழுது அது அப்படியே கொஞ்சம் வாக்கு தத்தம் இருக்கும்போது அது எனக்காக நான் மாற்றி பேசுறேன். இந்த இடத்துல பாத்துக்க அவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் வந்து என்ன சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகரன் பயப்பட மனுஷனுக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. அவர் என்ன சொன்னாரோ அது என்னுடையதாக்கி கொள்ள வேண்டும். என்னுடையதாக்கி கொள்ளும் பொழுது அது என்னுடையதாய் மாறுகிறது. என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு உயிர் உண்டாகிறது. செத்து போன சூழ்நிலை எல்லாம் மாற ஆரம்பிச்சிருது பாருங்க. அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம்
ஆரம்பிச்சிருக்கு. வாக்கு தத்தை நான் வந்து சொன்ன வாக்கு தத்தை எடுத்து நான் பேசுகிறேன், விசுவாசித்து அந்த வாக்கு தத்துவத்தை பேசுகிறேன். என்ன வாக்கு தத்துவத்தை எனக்காக எடுத்துக்கொண்டு நான் எனக்காக எடுத்த வாக்குத்தம் என்னுடைய பங்கு, இந்த வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொன்ன காரியத்தை நிச்சயமா என் வாழ்க்கை செய்வாரு. நிச்சயமா எந்த மனுஷனுக்கும் பயப்பட போறதில்ல, பொல்லாங்கருக்கு பயப்பட போறதில்ல. கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, எனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. அதைத்தான் நான் பேசுகிறேன். அது என்னோட வாழ்க்கையில பலிக்கும் என்று சொல்லும் பொழுது அது என்னோட வாழ்க்கையில வந்து உண்டாகிறது பாருங்க. இப்போ உண்டாகும் பொழுது அது என்னோட வாழ்க்கையில வந்து தேவனுக்கு மகிமையாய் மாறுகிறது பாருங்க. அப்ப நாம் உண்டாகும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சின்ன சின்ன காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பெரிய காரியங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஈஸியா வந்து நடக்க ஆரம்பிக்கும். எடுத்தோடனே பெரிய காரியங்களை விசுவாசிக்கும் பொழுது அது நமக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு போயிடும், ஒரு பெரிய ஒரு மன சோர்வை உண்டாக்கிடும் பாருங்க, விசுவாசம் நடக்கலன்னா. ஆனா சிறிய சின்ன காரியங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம விசுவாசமானது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கணும். அற்ப விசுவாசத்துல இருந்து சிறிய விசுவாசம் வந்து பலவீன விசுவாசம் வந்து ஸ்ட்ராங் ஃபெய்த் ஆகி அந்த ஃபெய்த் ஆனது பூரணப்படுகிறதா இருக்கிறது. அப்போ நாம் வந்து எதை பேசுகிறோம், வாக்குத்தத்தத்தை பேசுகிறோம், வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் இருக்கும். பயத்தை பேசுகிறோம்னா பயம் ஒரு வாழ்க்கையில் உண்டாகும். நெகட்டிவான காரியங்களை பேசுகிறோம், நெகட்டிவான காரியம் உண்டாகும். அப்போ பாசிட்டிவான காரியங்கள் பேசும்பொழுது ஒரு வாழ்க்கையிலே உண்டாகும். அப்போ நம்ம வேத வசனம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து அதை தியானம் பண்ணி இந்த தியானத்தை நம்முடைய மனதிலே அந்த ஆவியிலே கொண்டு வந்து அதை விசுவாசித்து அதை நம்ம வாயினாலே பேசி இதை அறிக்கையிடும் பொழுது அதற்கெரிய ஆக்ஷன்ஸ் செய்யும் பொழுது அந்த விசுவாசம் பூரணப்படுகிறது. அந்த விசுவாசம் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கிறது. அது சுகமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு திறக்கப்பட்ட வாசலா இருக்கலாம், பொல்லாத மனிதர்லேருந்து விடுதலையா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சபையை உருவாக்குகிற காரியமா இருக்கலாம், சபை பெருக்கமாக இருக்கலாம், சுவிசேஷ காரியங்களா இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து வாய்க்க பண்றதுக்கு அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவருக்கு ஈஸி. நம்ம விசுவாசிக்கிறது தான் பிரச்சனை. கர்த்தர் வந்து காரியங்கள் வாய்க்க. விசுவாசம் வந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறோம். விசுவாசம் வந்து ஒரு கப்பலுக்கு அடையாளமாக இருக்கிறது போட்டிருக்கிறது. விசுவாச கப்பல் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1 தீமோத்தேயுல வந்து இப்படியா போட்டிருக்கிறது பாருங்க. 1 தீமோத்தேயுல வந்து 1 தீமோத்தேயு 1:18-19 வாசிக்கிறோம் பாருங்க. 18-19 வந்து பார்த்துட்டீங்கன்னா 18 வாசிக்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உங்களை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனப்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டத்தை போரும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனா இரு. இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் போட்டிருக்கு. சொல்றாரு, நல் மனசாட்சி விசுவாசமும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் விசுவாசமா இருக்குது. சரியான காரியங்களுக்கு வந்து அந்த விசுவாசம் செயல்படுகிறதா இருக்கு பாருங்க. சொல்லாரு இன்னொரு இடத்துல இது நல்ல மனசாட்சியை தள்ளிட்டோம் அப்படின்னா அந்த விசுவாசம் வந்து ஒரு 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 கப்பல் போல ஒரு சேதப்படுத்தப்பட்ட ஒரு கப்பல் போல விசுவாசம் இருக்குது. இந்த இடத்துல ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம்னா சிப் பிக்கர்ட்னு போட்டிருக்கு. சிப் பிக்கர்ட் ஃபைத் அப்படின்னா சிப் பிக்கர்ட்னா ஒரு நல்ல கப்பல் ஆனது பாருங்க. இன்னைக்கும் வந்து சமுத்திரத்துல பல கப்பல்கள் வந்து பாருங்க அடியில மூங்கிட்டு இருக்கு பாருங்க, சிங்க் ஆயிருக்கு. அநேக பாருங்க பனிப்பாயில மூங்கி டைட்டானிக் கப்பல் மாதிரி மூங்கி இருக்கிறது, பாறைகள்ல முங்கின கப்பல்கள் இருக்கிறது, ஓவர்லோடாகி முங்கின கப்பல் இருக்கிறது, பக்கம் நடுச்சதுல வந்து சேதமாகி டேமேஜ் ஆகி அதனால முங்கின கப்பல் இருக்கிறது பாருங்க. விசுவாசங்கிறது கப்பலுக்கு அடையாளமா இருக்குது. அந்த கப்பலை கொண்டு போய் பராமரிக்கணும். அது சரியான துறைமுகத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை எந்த துறைமுகத்துக்கு நேராக கொண்டு போனா துறைமுகத்தை கொண்டு போகணும். விசுவாசம் வந்து கப்பல் கிடையாது. அது வந்து அந்த கப்பல் வந்து சிங்கான கப்பலா இருக்கக்கூடாது. விசுவாச கப்பலை முன்னெடுத்துடக்கூடாது. கர்த்தரை நம்ம நம்பி அதை ஒப்படைச்சிருக்கிறாரு. அந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்து நிச்சயமா நிறைவேறணும். அது சரியான துறைமுகத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை எந்த டெஸ்டினேஷன் கொண்டு போய் டெஸ்டினேஷன் நேராக நம்ம கொண்டு போய் செலுத்த இருக்க வேண்டும். அதனால விசுவாசம் நம்ம வாழ்க்கையில பூர்ணப்பட வேண்டும். நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபையின் தேவனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை கப்பலை போன்று கொடுத்திருக்கிற ஆண்டவரே. எந்த துறைமுகத்துக்கு நேராக செல்ல வேண்டுமோ அந்த துறைமுகத்துக்கு நேராக வழிநடத்த உதவி செய்வீராக. நல்ல ஒரு ஆண்டவரே, ஆரோக்கியம் என்ற துறைமுகம் ஆண்டவரே, ஆத்ம ஆதாயம் என்ற துறைமுகம், ஆசீர்வாத துறைமுகம் ஆண்டவரே, பரிசுத்தம் என்ற துறைமுகம், அவைகள் நேராக எங்கள் விசுவாச கப்பலை செலுத்த உதவி செய்வீராக. அப்படியே ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆண்டவரே, ஸ்ட்ராங் ஃபெய்த், பர்ஃபெக்ட் ஃபெய்த்தா மாட்டோம். எங்களுடைய விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. பர்ஃபெக்ட்டுக்கு நேராக கடந்து செல்வோம். அதற்கேற்ற வசனங்களை தியானிக்க, வசனத்தை பேச, வசனத்தை அறிக்கைப்பட உதவி செய்கிறாங்க. அது எங்களுக்கு அப்படியே ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் நடத்த வல்லவரா இருக்கிறீர், போதுமானவரா இருக்கு, போதுமானவருக்கு அதிகமா இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.